ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு குருவினுடைய 3 மாத பலன்கள் வரிசையில கன்னியா லக்னத்திற்கான பதிவு. இப்ப அஷ்டம குருன்னு சொல்றோம். கன்னியா லக்னத்துக்கு 8ஆம் வீட்டுல குரு இருக்காரு. அப்ப அந்த 12 ராசிகள்ல 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் என்பது கெட்ட பாவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப 8ஆம் இடத்துல குரு வந்தா அந்த ஒரு வருஷமுமே குரு 12 மாசமுமே பாதிப்பை தந்துருவாரா? அதுவும் ஒரே மாதிரியான பாதிப்பா இருக்குமா? வெறும் கஷ்டமே தருவாரா? இப்படி எல்லாம் பல கேள்விகள் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம டிகிரி வைஸ் உள்ள போய் பார்க்கணும். நட்சத்திர சாரத்தை பார்க்கணும். அந்த நட்சத்திரத்திலையும் பல பாதங்கள் இருக்கிறது. அந்த 4 பாதத்துல உள்ள வித்தியாசங்களை பார்க்கணும். அந்த வகையில இந்த 3 மாதத்துல குருவனுடைய அந்த சாரல் மாற்றம், கேதுனுடைய நட்சத்திரத்திலிருந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுகிறார் அல்லவா? அதனுடைய சார மாற்றத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப பரணி நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு வர்றாரு. பிப்ரவரி 27 வரைக்கும் பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருக்காரு. இப்ப 8ஆம் வீட்டுல குரு இருக்காரு. அதுலயும் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. குருவானவர் நமக்கு பணம் தர்றவரு, வேலை வாய்ப்பு தர்றவரு, தொழில் தர்றவரு, அப்படிப்பட்ட பொட்டன்ஷியல் நம்ம லக்னத்துக்கு அதிகாரம் பெற்ற குரு பகவான். அப்படிப்பட்ட கிரகமானது இப்ப கோச்சாரத்துல 8ஆம் இடத்துல போகும் பொழுது, அந்த 8ஆம் இடம் என்பது தொழிலை சார்ந்தும் பணவரவை சார்ந்தும் பெருசா அதை கெடுக்கிற பாவம் கிடையாது. அதனால தொழிலுக்கும் ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்கிற வேலைக்கும் அது டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் 8 அப்படிங்கிறது லக்னத்துக்கு என்ன பண்ணுது? ஒரு மன கஷ்டத்தை, ஒரு வேதனைய, ஒரு அசௌகரியத்தை ஏதோ ஒரு வகையில உருவாக்கும். அது மனம் சார்ந்து பிரச்சனைகளை பண்ணலாம், உறவுகள் சார்ந்தும் பண்ணலாம். அப்ப பொருள் சார்ந்து நல்லா இருக்கிற அதே நேரத்துல, வேலை சார்ந்து நல்லா இருக்கிற அதே நேரத்துல 8ஆம் இடம் என்பது உறவு சார்ந்து கெடுக்கணுங்கிறத கொஞ்சம் மைண்ட்ல வச்சு. இது தொடர்ந்து 12 மாசமும் அப்படியே பண்ணிட்டு இருக்குமான்னா, அப்ப நட்சத்திர ரீதியா சாதக பாதகத்தை பார்க்கணும். இப்ப பரணி நட்சத்திரத்துல வரும் பொழுது அந்த சுக்கரன் அப்படிங்கிறவருடைய நட்சத்திரம் தான் பரணி. அப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல சுக்கரன் எங்க இருக்காரு? நம்ம பிறந்த தேதியில அவரு என்ன பாவ உப நட்சத்திர அதிகாரியா வந்திருக்காரு? இதுல நமக்கு பாசிட்டிவாக இருந்தா பாசிட்டிவா கொடுப்பாரு. சுக்கரன் தான் நமக்கு பணம் கொடுக்குற கிரகம், தொழில் கொடுக்குற கிரகம் அப்படின்னா, நம்ம ஜனன ஜாதகப்படி இந்த குரு அந்த சுக்கர நட்சத்திரத்துல போகும்போது அதை வளர்த்து விட்டுருவாரு, டெவலப் பண்ணிடுவாரு. அதே நேரத்துல சுக்கரன் நமக்கு 8ஆம் பாவ அதிகாரி, 12ஆம் பாவ அதிகாரியாக கஷ்ட நஷ்டம் தரக்கூடிய கிரகம் அப்படியாக இருந்தால், இந்த குருவானவர் அந்த நட்சத்திரத்துல போகும்போது கணவன் மனைவி ரீதியாகவோ, உறவினர் ரீதியாகவோ, தாயார் ரீதியாகவோ, குழந்தைகள் ரீதியாகவோ ஏதோ ஒரு வகையில் இந்த அசம்பாவிதங்களையும் வலிவேதனைகளையும் நஷ்டங்களையும் உருவாக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பலன். அப்ப நம்ம கான்செப்ட்ல ஒரு நட்சத்திரத்துல இந்த கிரக தொடர்பு என்பது நமது ஜனன ஜாதகத்தின் பாவத்தை கொடுப்பினையை பொறுத்து இதெல்லாம் உள்ளுக்குள்ள டெப்தா பார்க்குற விஷயம். இப்ப நம்ம இந்த பதிவுல நட்சத்திர ரீதியாக இந்த லக்னத்திற்கு என்ன ஆதிக்கத்தை செய்யும் அப்படிங்கிறது தான். 8ல இருக்கிறதுனாலயே எல்லாத்துலேயுமே நஷ்டப்படுத்துமா அப்படின்னு கேட்டா, தொழிலை நஷ்டப்படுத்தாது, வேலையை நஷ்டப்படுத்தாது. பணத்துல லாக் ஆகும். அதாவது தாமதமா பணம் கிடைச்சாலும் அதுவும் 8ஆம் இடம் தான். நம்ம பணம் இன்னொருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் அது 8ஆம் இடம் தான். அந்த ஒரு விஷயத்துல பார்த்துக்கணும். இப்போ வேலை செய்யறவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு சம்பளம் வாங்குற வேலையில் இருக்கோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பணம் பறிமுதல், பணம் லாக் ஆகுறதுங்கிறது நடக்காது. இதே வேற எந்த விஷயத்துக்கு ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, இப்ப தந்தை இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நம்ம பூர்வீகம் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு ஆராய்ச்சி கல்வி, வெளிநாடு போறோம், ஒரு பிரயாணம் பண்றோம், அல்லது வேலை சார்ந்து ஒரு
கமிஷன் வகை, ஒரு ட்ரஸ்ட்டு, இது மாதிரியான விஷயங்கள்ல உயர்கல்விக்கு சீட்டு வாங்குறது இப்படியெல்லாம் ஈடுபடுறோம்னா அதுக்கு வந்து இது நெகட்டிவாக வேலை செய்யும். அதே போல நமக்கு உடலுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள், உடல் உபாதைகள், அடிவயிற்று வலி, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், கட்டிகள் ஏற்படுறது, தலைவலி, இது மாதிரி அவரவர்களுடைய பாவ புள்ளிகள் உள்ள டிகிரிகளுக்கு தகுந்த மாதிரி அந்த நோயினுடைய தன்மைகளும் பாகங்களினுடைய வலி வேதனைகளும் மாறும். அப்ப 8ஆம் இடம் என்பது 6ஆம் இடமான நோய்க்கு அகம் சார்ந்து கொஞ்சம் நெகட்டிவா வேலை செய்யுங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப நட்சத்திர சாரம்னு பார்க்கும்போது பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு பரணி 1ஆம் பாதத்துல வர்றது இல்லையா? அது பிப்ரவரி 27ஆம் தேதி வரைக்கும் அந்த 1ஆம் பாதத்துல இருக்கிற காலகட்டத்துல நம்ம ஹார்ட் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுல செலவுகள் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப அது மருத்துவ சிகிச்சை செலவா இருக்கலாம், குழந்தைகளாக இருந்தா அப்ப சுப செலவுகளாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு குழந்தைகள் சார்ந்து செலவுகள், விரயங்கள் அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கணும். நமக்கு ஒரு பிரயாணம் பண்றது, வெளிநாடு அல்லது எங்கேயாவது ஒரு திடீர் பிரயாணம் போயிட்டு வர்றதுலையும் அந்த செலவுகள் வரலாம். பிப்ரவரி 27ஆம் தேதியிலிருந்து மார்ச் 16ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் பாதத்துல போறாங்க. பரணி 2ஆம் பாதத்துல போகக்கூடிய காலகட்டத்துல அப்ப வேலை வாய்ப்பு சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து கொஞ்சம் சுணக்கமா இருக்கும், பற்றாக்குறை அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதே நேரத்துல உறவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ஏற்படுது, நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப மார்ச் 16ல இருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் பாதத்துல போற காலகட்டத்துல பண வரவு அதிகமாக இருக்கும், தொழில் பலம் கூடுதலாக இருக்கும். அது 3ஆம் பாதம் பாசிட்டிவா நமக்கு வேலை செய்யும். அப்ப நம்ம அதை பயன்படுத்திக்கணும். இப்போ வேலையில தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க இந்த காலகட்டம் பார்த்து பண்ணும்போது அதுல வளர்ச்சிகளை பெருக்கிக்கலாம். அடுத்து பரணி 4ஆம் பாதம் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 16ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் பாதத்துல போறாரு. அந்த காலகட்டத்துல நம்மளுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலா மனசுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது ஒரு ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஆகவும், உறவுகள் சார்ந்து நம்ம இவ்வளவு பாடுபடுறோம், ஆனால் அவங்க யாரும் நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல, நம்முடைய மனசை புரிஞ்சிக்கிறதில்ல அப்படின்னு வலிவேதனைப்படுற விஷயமாகவும் அது வேலை செய்யும். அப்போ நமக்கு கருவிகள், தகவல் தொடர்பு, ஆவணங்கள், அங்கீகாரம் பண்ணுறது, அக்ரிமெண்ட் போடுறது, இதில் எல்லாம் சின்ன சின்ன சிக்கல்களை அந்த டைமில் கொடுத்துட்டு. அதுக்கு அடுத்தது நட்சத்திரமே மாறுறாரு. குரு கார்த்திகை 1ஆம் பாதத்துக்கு மாறுறாரு. அது 16ஆம் தேதி ஏப்ரல்ல இருந்து மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும். அந்த காலகட்டத்தில் நமக்கு தொழில் பலம் கூடும், வளர்ச்சிகள் பெருகும். அப்போ ஓரளவுக்கு எதிர்பார்த்த கௌரவம், எதிர்பார்த்த ப்ரொமோஷன் அல்லது இடமாற்றம், வெளிநாட்டு வேலை, இன்னொரு இடத்துக்கு வேலை மாறி போகிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். இப்படி அந்த நட்சத்திர ரீதியாக இந்த பலன்களை அந்த குரு நடத்துறாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட நமக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒவ்வொரு சமயத்திலையும் அந்த ஒரு ராசி மண்டலத்துல போகும்போது அந்த 30 டிகிரியில அந்த ஒவ்வொரு டிகிரிக்குள்ளேயும் கிரகங்கள் உள்பிரிவாக நிறைய அதுல தொடர்புகள் ஏற்படுகின்றன. அதை பயன்படுத்தி இந்த லேட்டஸ்ட் அஸ்ட்ராலஜியில இன்னும் நீங்க கேட்ட கேள்விகளுக்கு கரெக்டான பதில் கிடைக்கிற அளவுக்கு இதை பயன்படுத்தலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.